சூடித்தந்த சுடற்கொடியே. ஐயோ, எங்க போறாரு பட்டு? அச்சச்சோ, பட்டு ஒரு வயசு பொண்ணு ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்துறது பெரிய மனுஷனுக்கு அழகில்ல. நான் பெரிய மனுஷனே இல்ல. இந்த ரூமுக்கு அந்த பக்கம் ஏதாவது வாசல் இருக்கா? ஒரே ஒரு வாசல் தான், அங்கேயும் டோர் லாக் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பனிஷ் பண்ற அளவுக்கு நான் என்ன பெருசா பேசிட்டேன்? இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டான்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு கதவையெல்லாம் பூட்டிக்கிட்டு பனிஷ் பண்றேன்னு இப்ப என்ன முத்தங்கத்தை ஏதாவது வேணுமா? வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஆத்தாடி, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க மேம். ஐயோ, அசிங்கமா போச்சு. இங்க பாருங்க மேடம். என்ன பட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பிள்ளை இருக்கும் போதெல்லாம் நல்லா பேசுனீங்கல்ல, இப்ப என்ன வந்தது? அதான் சொன்னேன்ல மேம், என் பிள்ளைக்காக தான் இறங்கி வந்து பேசினேன்னு. அப்படி இறங்கினவர் இறங்கின மாதிரியே இருங்களேன், இப்படி ஏறிக்கிட வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க பேசின பேச்சுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். முதல்ல என்ன சொன்னீங்க? அன்னைக்கு நான் ஆசையா உங்களுக்கு பூ கொடுத்ததுக்கு, அதுவும் பூ தலையில வச்சு விட்டதுக்கு தூக்கி என் முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு என்ன சொன்னீங்க? அது பழைய பூவா இருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கலையா அப்படின்னு கேட்டேன். எங்க இங்க பார்த்து சொல்லுங்க. சரி சாரி, அதான் அப்படி பேசினாலாவது நீங்க என்ன விட்டுருவீங்க, அப்புறம் ராஜுவும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு. அது சாரி. எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான். சரி, இப்போ என்ன ஒரு 100 தோப்பு கரணம் போடட்டுமா? அவ்வளோ ஈஸியான பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. ஒரு 1000? ஆஹா, இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு தண்டனை இருக்கு தெரியுமா? அதேதான் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் உன்னை வலது கண்ணத்துல அரைஞ்சா அவனுக்கு உன்னோட இடது கண்ணத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அதான் எனக்கு வேணும். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா நீங்க மறுபடியும் எனக்கு பூ வாங்கி கொடுப்பீங்க, நான் வச்சுக்கணுமா? இல்ல நீங்களே வச்சு விடுவீங்க, நான் அதை எடுத்துக்காம இருக்கணுமா? இல்ல, அன்னைக்கு ஆசையா உங்க தலையில நான் பூ வச்சு விட்டேன், அதை எடுத்து என் முகத்துல விட்டுருந்தீங்கல்ல, இப்போ மறுபடியும் பூ வாங்கி வச்சிருக்கேன். அவ்வளவுதானா? அதைத்தானே நானும் சொன்னேன். இப்போ என்ன நானா எடுத்து வச்சுக்கணுமா இல்ல நீங்க வச்சு விடுறீங்களா? இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா? இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வரோம். எங்க இருக்கு பூ? அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. இதுவா? ரூமுக்குள்ள ஒரு ரூம். சரி, இப்போ என்ன இங்க பூ இருக்கா? நம்ம எடுத்து வைக்கணுமா? ஆமா, ஆனா பூ தலைக்கு மட்டும் இல்ல. பின்ன என்ன மேலங்களையும் பாக்குறீங்க? தலைக்கு நான் வச்சு விட்ட பூவை தானே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டீங்க. இப்போ உடம்பு முழுக்க பூவாலேயே ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். என்னது? யா, திஸ் இஸ் மை பனிஷ்மெண்ட். உள்ள போய் மலராலேயே மலருக்கு தச்ச அந்த மலராடைய போட்டுட்டு வாங்க மலர் மேடம். பூவுலையே ட்ரெஸ்னா அது எப்படி இருக்கும்? உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. பட்டு, இது என்னது ஏடா கூடமான பனிஷ்மெண்டா இருக்கு? இப்போ நீங்க போட்டுட்டு வர்றீங்களா இல்லைன்னா நான் போட்டு விடவா மேம்? இல்ல, இந்த நானே போறேன். என்ன? இல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க வரணுமா? அந்த ரூமுக்குள்ளே நீங்களே போட்டு பார்த்துட்டு கழட்டி வைக்கிறதுக்கு நான் வாங்கி வைக்கல. அப்படின்னா நான் இப்படியெல்லாம் வந்து உங்ககிட்ட மாட்டுவேன்னு நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் காலையில இருந்து ஆஃபீஸ் போகாம இங்கேயே உட்காந்துருக்கீங்க. என்ன? மேபி. இருக்கலாம், இல்ல அப்படிதான் இருந்திருக்கீங்க. சரி, ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு எதையும் உடனே திருப்பி கொடுத்து பழக்கம் இல்லை. சிக்கிற வரைக்கும் பொறுமையை காத்திருந்து அப்ப திருப்பி கொடுக்கறது தான் பழக்கம். பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். தேவிகாராணி விஷயத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சிக்கனது நானா? ஆமா. இன்னமேலாம் பார்த்துதான் பேசுவேன். உங்க உடம்பு இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எதுக்கு வரணும்னு தான் நானே வர்றேன்னு சொன்னேன். எனக்கு இப்போ நல்லா நடக்க முடியுதுமா. அது மட்டும் இல்லாம பேரன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நடந்து பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க கால் சீக்கிரம் சரியா போகும் தாத்தா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க அப்பா பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தாத்தா ஃப்ரெண்ட். அதான்ப்பா நானும் பிராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் மெல்ல அப்படியே நடந்து கார்ல ஏறி உட்காந்து ஜம்முன்னு வந்துட்டனே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. வணக்கம் சார். வணக்கம். உங்களை எனக்கு தெரியும் சார். அப்படியா? எனக்கு தான் சார தெரியாது. அவ்வளவுதானே, இன்னமே தெரிஞ்சுக்கிடலாம். ஒரே இடத்துல பொண்ணு கொடுக்க போறோம்.
ஆமா ஆமா ஆமா. மாப்பிள்ள எங்கம்மா? தாத்தா ஃப்ரெண்ட் மாப்பிளைக்கு ஹலோ பேசிட்டோம். இந்த வந்துருவாங்க. அட குட்டி பிள்ளை, யார சொல்றேன்னு தெரியுதா உனக்கு? ஏன் டார்லிங்க தான் சொல்றீங்க? அவங்கள தான் நீங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க. தாத்தா ஃப்ரெண்ட் மறந்துட்டீங்க. பாருங்கடா, எல்லாமே ஞாபகம் இருக்கு இந்த குட்டி பிள்ளைக்கு. காலையில உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கும் போது நீங்க சொன்னீங்கல்ல தாத்தா ஃப்ரெண்ட். இவருக்கு எதுவுமே மறக்காது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கே சொல்லி கொடுப்பாரு. கெட்டிக்கார பேரனா இருக்காரு. நான் தான் கடைசியில ஆய் தாத்தாவா போயிட்டேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்ன டார்லிங், ரொம்ப ஹாப்பியா இருக்க? டார்லிங் தம்பி தாத்தா மடியில உட்கார்ந்திருக்கான். ஆமா, தாத்தா மடியில தான் உட்காந்துருக்கான். தம்பி அம்மாவும் தம்பி அப்பாவும் அந்த மேல சண்டையே போட்டுக்கிட மாட்டாங்களாம். என்னடி, என்ன சொல்றான்? தெரியலையே எம்கே. டார்லிங் என்ன டார்லிங்? நீங்களும் தம்பி அப்பாவும் எங்க அம்மா கிட்ட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன டார்லிங் சொல்ற? தம்பி அம்மா சாரி கேட்டுட்டாங்க. இனிமேலுக்கு எங்கேயும் தூரமா போய் படிக்க போக மாட்டாங்களாம். எக்ஸாம் முடிச்சிருக்காங்க, இங்கே வந்துட்டாங்க. அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருந்ததுனால தான் தாத்தா வீட்ல போய் இருந்துட்டாங்களாம். இனிமேல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சாரின்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்டயும் சாரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான்? என் அண்ணனும் மைனியும் சேர்ந்து என் டார்லிங் கிட்ட என்னமோ சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா எம்கே, வாகா குட்டி யாரு? போயிட்டு என் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வரியா? வேண்டாம், சும்மா கேட்டேன், தெரிஞ்சுக்க கூடாதா? அது என் அண்ணனுக்கும் மைனிக்கும் உள்ள பர்சனல், அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது, சரியா? சரி. திரும்ப. தாத்தா என்னப்பா? தம்பி அம்மா தம்பி அப்பா கூட சண்டை போட்டுட்டாங்க, உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க தம்பி அம்மா கிட்ட அப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். தம்பி தம்பி தேடுவான் அப்படின்னு சொல்லி தம்பி கூட தான் இருக்க சொல்லணும். சரி சரி. அப்பனாதான் நீங்க நல்ல தாத்தா. இனிமேலு நல்ல தாத்தாவாவே இருந்துருவேன், சரியா? குட் தாத்தா. குட் தாத்தாவா? சரி சரி. ஆமா, ஆனா இனிமேலுக்கு தம்பி அம்மாவும் தம்பி அப்பாவும் சண்டையே போட்டுக்கிடவே மாட்டாங்களாம். தம்பி கிட்ட சொல்லிட்டாங்க. சரிப்பா சரிப்பா சரி, நீங்க சொன்ன சரிதான். ஏஎம்கே, இவர் எப்படி வாகக்குட்டி என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுறாரு? எனக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட கேளு. உங்களுக்கு என்னதான் தெரியும்? உன்னதான் தெரியும். சரி, அப்படின்னா வர வியாழக்கிழமை நல்ல முகூர்த்தமா இருக்கு, அன்னைக்கே பரசம் போட்டுக்கிடுவோமா? பிள்ளைங்க கிட்ட காட்டுக்கிடுவோம், அவங்க விருப்பம் என்னவோ அதுதான் நம்ம விருப்பம். அவங்களுக்கு தோதுபடி பார்த்து நம்ம எல்லாம் செஞ்சுக்கிடுவோம். அதெல்லாம் என் 2 மருமகிட்டையும் நான் கேட்டுட்டேன் முதல்லையே, அவங்களுக்கெல்லாம் தோது கரெக்டாக தான் இருக்கு. என்ன தோதுவ பாட்டி? ஒன்றும் இல்லையா ராசா, ஒன்றும் இல்லை, கேளுங்க. அண்ணே, அந்த முகூர்த்தத்தில் 2 பிள்ளைகளுக்கும் பரசம் போட்டுடலாம். அடுத்த வியாழக்கிழமை காலையில் ஒரு சுப முகூர்த்தம் இருக்குது, அப்புறம் எப்பவும் போல் 10:30 மணிக்கு மேலே ஒரு சுப முகூர்த்தம் இருக்குது. அப்போ 2 பேருக்கும் அடுத்தடுத்து கல்யாணத்தை வச்சிடலாம், எப்படி? அவ்வளவு நாள் குறைச்சலா இருந்தா என்னால எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்க முடியாதுல்லம்மா. நான் வேற எப்படி இருக்கேன். நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்க, வேலைகளை எல்லாம் உங்கள் மருமக பிள்ளைய பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, பிள்ளைங்க விருப்பம் தான் என் விருப்பம். அவங்களுக்கு சரின்னா நாளைக்கே கூட கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். யாருக்கு கல்யாணம்? அதுவா, உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உன் டார்லிங்குக்கும் உன் நிலா ஃப்ரெண்டுக்கும். ஐயா, தம்பிக்கு செம்ம ஜாலி. ஜாலியா? சரி. பாட்டி, என்னையா ராசா, என்ன? தம்பி அம்மாவுக்கும் தம்பி அப்பாவுக்கும் கல்யாணமே ஆயிருக்கும்ல. ஆ, எதுக்கு இன்னொருக்கா கல்யாணம்? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அது ஏன்னு அப்பா சொல்றேன்டா தங்கம். வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. வாங்க சார். வெண்ணிலா வாங்கம்மா. வாங்க தம்பி. அப்பா,
ஆமாடா குட்டி, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்குப்பா இன்னொருக்கா? அப்ப நாங்க கல்யாணம் பண்ணும்போது என் பிள்ளை வாகா குட்டி எங்க போயிருந்தான்? எங்க போயிருந்தான்? ஆ, அது உங்களுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே வாகா குட்டி பிறந்தான். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? ஆமா மாமா, அப்போ எங்க கல்யாணத்தப்போ எங்க பிள்ளை எங்க கூட இல்லல, அதான் எங்க பிள்ளைய வச்சு நாங்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணலாம்னு உங்ககிட்ட கேட்டோம். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அதுக்கு தான் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் மாமா, அதைத்தான் உங்க பேரங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவருக்கு எல்லாம் தெரியும், நம்ம கிட்ட தெரியாத மாதிரி கேக்குறாரு. அப்படியாடா செல்லம்? அப்படித்தானடா குட்டி? ஆமாப்பா, ஆமா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணும்போது தம்பி இல்ல, அப்புறமா தான் பிறந்துட்டான். அதனாலதான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறோமா? ஆமாடா தங்கம். ஐயா, தம்பிக்கு செம்ம ஜாலி. எங்களுக்கும் செம்ம ஜாலி. அப்பா, அப்பா அம்மா எங்கப்பா? அம்மா ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க, வருவாங்க. அம்மாவை உடனே வர சொல்லணுமா? இல்லப்பா, வரட்டும் வரட்டும். அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டவே வரட்டும். தம்பி தாத்தா கூட இருக்கான். சரிப்பா, சரி. நான் ஆய் தாத்தாவா மாப்பிள்ள? அவங்க அம்மா உங்க கூட சண்டை போட்டு என் கூட வந்து இருந்ததும் நான் சமாதானப்படுத்தி திரும்ப உங்க கூட அனுப்பலையாம். அதனால நான் ஆய் தாத்தாவா போயிட்டேனா. சரிங்க மாமா, சரி, பேசிட்டு இருங்க. சரிங்க மாப்பிள்ள, உங்களுக்கும் உள்ள முக்கியமான வேலை எதுவும் இருந்தா பாருங்க, பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். யா, தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. அம்மா எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது கொடுங்க. சரியா கண்ணு, சரி. இந்த வந்துடுறேன். சரியா, உனக்கு வேலை இருந்தா பாரு. எஸ், ஒரு சின்ன வேலை, இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாரு பாரு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் இங்க ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கேன். வந்துட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க வாங்க, பக்கத்துல வாங்க மேடம். கதவையெல்லாம் திறந்துக்கிட்டு வெளியே போயிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சது. சத்தம் கேட்டதா? சும்மா வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். மேலையும் கீழையும் பார்க்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நீங்க வாங்கி வச்ச ட்ரெஸ் போட்டுட்டேன். போய் கழட்டி வச்சுட்டு வந்துட்டா? அவ்வளவுதானே, பனிஷ்மெண்ட் முடிஞ்சதா? அதுக்குள்ளயா? இருங்க, எங்க கையை அப்படியே லைட்டா மேல தூக்குங்க. முடியாது முடியாது முடியாது. கன் வச்சு ஷூட் பண்ணா ஹேண்ட்ஸ் அப் பண்ணி தானே ஆகணும். ஐயோ பட்டு பட்டு, அதெல்லாம் வேண்டாம். இதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ அன்னைக்கு என்ன பண்ணீங்க, அதை இப்போ பண்ணுங்க. என்னது? அதான் மேடம், அன்னைக்கு உங்க தலையில நான் பூ வச்சு விட்டதும் தூக்கி அதை என் முகத்துல விட்டு எறிஞ்சிங்கல்ல, நீங்களும் வேண்டாம் உங்க பூவும் வேண்டான்னு. அத மாதிரி இப்போ நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கல்ல, இந்த பூவாலேயே தச்ச ட்ரெஸ்ஸை, இப்போ இதையும் கலட்டி என் மூஞ்சில விட்டுறீங்க. நீங்களும் வேண்டாம், நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் வேண்டான்னு. கமான். அவ்வளவுதானா? இதுக்கு தானே அந்த போறேன். இங்கேயே நின்று அதை பண்ணணும். அன்னைக்கு மட்டும் நான் தலையில வச்சு விட்ட பூவை ரூமுக்குள்ள போயா கலட்டிட்டு வந்தீங்க? அப்படின்னா அன்னைக்கு நான் கொடுத்த பூவை என் முகத்துல விட்டு எறிஞ்சிங்கல்ல மேம், அதே மாதிரி இன்னைக்கும் செய்யுங்க. கமான் கமான், ஐ எம் வெயிட்டிங். பட்டு என்ன பட்டு? பட்டும் இல்ல, காட்டணும் இல்ல, ட்ரெஸ்ஸை கலட்டி என் முகத்துல விட்டுறீங்க. ஐயோ, இதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழி வாங்குறதா? கமான் கமான், குயிக். சாரி சாரி பட்டு, இந்த மேல அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். அடடா, எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம், வேண்டாம், அந்த மேல போட்டிருக்கிற ஷாலை மட்டும் கலட்டி விட்டுறீங்களே. ஐயோ பட்டு பட்டு, வேண்டாம் பட்டு. இனிமேல சத்தியமா நீங்க எனக்குன்னு வாங்கி கொடுத்த பூவை நான் உங்க முகத்துல விட்டறியவே மாட்டேன். பத்தாது பத்தாது. சரி, இனிமேல சத்தியமா நான் அந்த மாதிரி எல்லாம் உங்களை ஹார்ஷா பேசவே மாட்டேன். சரி, ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். சரி, மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ பட்டு. சரி, அவ்வளவுதானா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டா? இருங்க இருங்க, மொத்தம் 3 தடவை அந்த மாதிரி பேசியிருக்கீங்கன்னு சொன்னேன்ல. இப்போ கொடுத்த பனிஷ்மெண்ட் முதல்ல பூவை எடுத்து என் முகத்துல விட்டு எறிஞ்சதுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணீங்க? ரெண்டாவது என்ன பண்ணிட்டேன்? அந்த ஹோட்டல்ல வச்சு உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமில்லைன்னு ஆக போகுது அப்படின்னு சொன்னதா? எக்ஸாக்ட்லி. அது அது சும்மா, அது ஒரு ஒரு கோவத்துல, ஒரு பதட்டத்துல, ஒண்ணுமில்ல. அதெல்லாம் மன்னிச்சிடலாம், ஈஸியா மன்னிச்சிடலாம். நோ, அதுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? அதுவா, இந்த வாரேன். இதோ துண்டு. துண்டு தான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒன்றும் இல்லைன்னு ஆக போகுது, அப்படித்தானே? அப்படி பேசலாமா?
பேசக்கூடாது. தப்பு தானே? தப்புதான் தப்புதான் தப்புதான். ஆ, தப்பு தான். ஆனா பேசிட்டீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒன்றும் இல்லாமல் ஆக போகுதுன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரிய போகிறோம்னு அர்த்தம். ஆ, அப்படி பிரியலாமா? பிரியக்கூடாது பிரியக்கூடாது. அதுக்காகவா இத்தனை வருஷம் காத்திருந்தோம் ரெண்டு பேரும்? பிரியக்கூடாது, பிரியவே கூடாது. எஸ், பிரியவே கூடாது. அதுக்கு தான் இப்போ இவன் என்ன பண்ண போறான், இந்த துண்டை வச்சு ரெண்டு பேரையும் கட்டி போட போறான். எவன்? இந்த இவன் தான். ஆ, கட்டியாச்சு. இப்போ நீங்க எந்த பக்கம்லாம் இழுக்கிறீங்களோ உங்க பின்னாடியே நான் வரணும், நான் எந்த பக்கம்லாம் இழுக்கிறேனோ என் பின்னாடியே நீங்க வரணும். இப்போ சொல்ல முடியாது நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒன்றும் இல்லாம ஆக போகுதுன்னு. இங்க பாருங்க பட்டு, இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகே இல்லை தெரியுமா? நான் நல்ல புள்ளன்னு யாரடி சொன்னது உங்ககிட்ட? நானாத்தான் தப்பா நினைச்சிட்டேன். பட்டு, இப்படியே எவ்வளவு நேரம் இருக்கணும்? எப்பவுமே இப்படிதான். அடியாத்தி, இங்க பாருங்க, நான் மேல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் என்னை தேடுவாங்க. யாரும் தேட மாட்டாங்க. அதனாலதான் இப்ப கீழே போய் ஒரு விசிட் கொடுத்துட்டு வந்தேன். என் மாமியார் தேடுவாங்க, என் புள்ள தேடுவான். ஆமா, கூடவே உங்க அப்பா தேடுவாரு. எங்க அப்பா தேடுவாரு. நானு வீட்ல இருந்து கிளம்பி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸ்கூலுக்கும் போகலையா, இங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க வந்து கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் இப்போ ஸ்கூலுக்கு போகலைன்னா என்னைய ராஜு தேடுவான், அப்பா தேடுவாங்க. அதனால இப்போ இந்த கட்டை அவுத்து விட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஆஹா, அவுத்து விட முடியாது. நல்ல பிள்ளைல அவுத்து விட்டுருங்களேன். நான் நல்ல பிள்ளையெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. மைனி, ஆத்தி, குழந்தைனார் சவுண்ட் கேக்குது. இவர் எப்போ வந்தாரு? மைனி. உங்க தம்பி கூப்பிடுறாரு. நானும் அவனுக்கு மைனி. நான் தான். ஆனா உங்க ரூம் கதவை தானே தட்டுறாரு. கூப்பிடுறது உங்களை தானே கூப்பிடுறான். போய் என்னன்னு கேளுங்க. அப்படின்னு அவுத்து விடுங்க, அப்பதானே நான் போக முடியும். அதெல்லாம் அவுத்து விட முடியாது. அப்புறம் நான் உங்களை இழுத்துக்கிட்டே போவேன். செய்யுங்க. மைனி, அப்படியே கல்லு கணக்கா நிக்காதீங்க. கொஞ்சம் இழுத்த இழுப்புக்கு வாங்க. முடிஞ்சா என்னை இழுத்துட்டு போங்க, இல்லைன்னா பேசாம அப்படியே நில்லுங்க, நானா அவுத்து விடுற வரைக்கும். மைனி. சும்மா எவ்வளவு நேரமா கதவை தட்டுறாரு. இவ்வளவு நேரமும் நான் கதவை திறக்காம இருந்தா என்ன நினைப்பாரு என்னைய பத்தி? அவுத்து விடுங்க, இல்லன்னா நான் இழுக்கிற இழுப்புக்கு என் கூட வாங்க. கதவை திறக்கணும். குழந்தை நேரம் ரொம்ப நேரமா கதவை தட்டுறாரு. இவ்வளவு நேரம் கதவை திறக்கலைன்னா என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி? என் தம்பி தானே, என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும். எனக்கு பப்பி சேமா இருக்கு. வெளியே போய் நான் எப்படி என் குழந்தை நேரம் முகத்துல முழிப்பேன்? நான் நல்லா தம் பிடிச்சு இழுப்பேன். என்ன, அப்படியே என் கூட வந்துடணும். இழுங்க. வாங்க. இழுங்க. இதுக்கு மேல இழுக்க முடியல. அப்படியே கால தரையில அழுத்தி ஊனிக்கிட்டு நிக்காதீங்க. லேசா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு நில்லுங்க. அப்பதான் இழுத்த இழுப்புக்கு வருவீங்க. ஆமா, இவ்வளவு நாள் நீங்க சொல்லி கொடுத்து தான் நான் நின்னேன். இன்னைக்கு புதுசா சொல்லி கொடுக்க வந்துட்டாங்க எப்படி நிக்கிறதுன்னு. நீங்க வேணும் நேரம் தம் பிடிச்சு நிக்கிறீங்க. முடிஞ்சா இழுத்துட்டு போங்க, இல்லாட்டி அப்படியே நில்லுங்க. எம்மா, தெரியாம ஒரு வார்த்தையை பேசிட்டு இவர்கிட்ட நான் படுற பாடு இருக்கே. எப்பா, இழுக்கவே முடியல. இப்படி தம் பிடிச்சு நிக்கிறாரு. மைனி. இந்த வாரே. அவருக்கு அண்ணே ரூம் கதவை தான் தட்டுறோன்னு கொஞ்சமாவது தெரியுதா? அண்ணே அண்ணன்னு கூப்பிட வேண்டியதானே? அண்ணனுக்கு ஏத்த மாதிரி தான் இவரும் வேலை பார்ப்பாரு போல. நீங்க சிரிச்சுக்கிட்டே நில்லுங்க அண்ணா. கொஞ்சம் இழுத்த இழுப்புக்கு வந்தா என்ன? முடியாது. ஆண்டவா, இவர் இப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பேசாம இந்த துண்டு முடிச்ச நம்மளே அவுத்துறலான்னு பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸை விட்டு கையை எடுக்கவும் முடியல. கையை எடுத்தேன்னு இந்த ஷால் அப்படியே கலண்டு விழுந்துருது. மானமே போயிடும். நான் நல்ல எக்கு தப்பா வசமா மாட்டிக்கிட்டேன். யாராவது என்னை வந்து காப்பாத்துங்களேன். என் குட்டி பிள்ளை எங்க போயிட்டான்? அம்மா கிடைச்ச ஜோர்ல பாட்டிக்கிட்ட கதை பேச போயிட்டான். இந்த குட்டி பிள்ளை எப்ப அம்மா கதையெல்லாம் சொல்லி முடிச்சு அடுத்த அம்மாவை தேடுவான்? மைனி. குழந்தைனாரே, இது உங்க அண்ணன் ரூம் தானே? அவர் பேர சொல்லி கூப்பிட்டு கதவை தட்டுங்க. என் அண்ணன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனார் மைனி. இப்பதான் அதான் நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க, உங்களை கூப்பிடுறேன். ஆமா, நல்லா கூப்பிட்டீங்க. ஒரே ஒரு தடவை உங்க அண்ணன் பேர சொல்லி கதவை தட்டுங்களேன். ஓடி வந்து திறந்துருவாரு. மைனி, நார்மல் டேஸ்லயே என் அண்ணன் கதவு போட்டு வச்சிருந்தா நான் போன்ல மெசேஜ் பண்ணிட்டு அண்ணா ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்டுட்டு தான் போவேன். இப்போ ஸ்பெசிஃபிக்கா கீழே வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ நான் கதவை தட்டினா என் அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்புறம் தட்டுறீங்க?
உள்ள நீங்க என் செல்ல மைனி இருக்கீங்கல்ல, கதவை திறங்க. ஆமா, திறக்க முடிஞ்சா திறக்க மாட்டேனா? ஒரு தடவை உங்க அண்ணன் பேரை சொல்லி கதவை தட்டுங்க. நோ, நான் வேணா அப்புறம் வரேன். ஐயோ, இருங்க இருங்க. வெளியே போய் வீட்ல இருக்கிறவங்க முகத்துல என்ன முழிக்கணுமா வேண்டாமா? இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அவுத்து விடுங்க, இல்லைன்னா என் கூட வாங்க. சரி, நான் கூட வர்றேன். இப்படியே நீங்க வெளியே போயிடுவீங்களா மேடம்? முதல்ல வாங்க. போங்க. இழுப்பேன், வந்துடணும். மெதுவா இழுங்க. இப்படி வேகமா இழுத்தா பாவம் சின்ன பையன், நான் என்ன பண்ணுவேன்? பாருங்க, இவ்வளவு ஃபோர்ஸா இழுத்து இப்ப வந்து மோதி முத்தம் கொடுக்கறாப்புல ஆயிடுச்சு. இனிமேல் மெல்ல இழுக்கணும், என்ன? சரியா? அப்படியே போகவா? பின்னாடியே வரணும். அப்போ பேசுனது தப்புன்னு இப்போ சாரி கேட்டா வரேன். சாரி, இந்த மேல அப்படி பேச மாட்டேன். சரி, இன்னமும் நான் எதிர்பார்த்த அந்த வார்த்தை வரலையே. மேடம்னு கூப்பிட வேண்டாம். அப்புறம் எப்படி கூப்பிடணும்? எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சரி, இப்போ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரேன். ஆனா அவுத்து விட மாட்டீங்களா? அதெல்லாம் முடியாது. நான் இப்ப எப்படி அப்புறம் கதவை திறப்பேன்? அது உங்க பாடு, உங்க கொழுந்தம்பாடு. சரி வாங்க. நல்லா கட்டி லாக் போட்டு வச்சிருக்காரு, சின்ன பிள்ளைங்க ரயில் வண்டி விளையாண்ட மாதிரி. ஆமா, நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, வாங்க. மைனி, இந்த வந்துட்டேன். ஷூ, காலையில இருந்து 10 தரம் கூப்பிட்டுட்டாரு. யாருடா? அந்த திருநெல்வேலியில இருந்து ஒரு மாப்பிள்ள வந்தார்ல சார், அவர்தான். நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன் அந்த மாப்பிளைக்கு? உன்னை யாருடா என் மைனிக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னது? இப்ப அதுவா முக்கியம்? இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம நானே முழிச்சுட்டு இருக்கேன். இரு. ஹலோ சார். ஹலோ ராஜு. சொல்லுங்க சார். நான் காலையில இருந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், மெசேஜும் பண்ணிட்டே இருக்கேன், ரிப்ளையும் வர மாட்டேங்குது, காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என் போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஓ, அவங்க எதுவும் வேலையில பிஸியா இருக்காங்களா என்ன? நான் அந்த என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன் சார். எது திரும்ப கூப்பிடுவியா? இருடா இவன் ஒருத்தன். ஹலோ ராஜு, யார இருடாங்கிறீங்க? ஐயோ, உங்களை இல்ல சார், உங்களை இல்ல. இந்த இங்க பக்கத்துல ஒரு இம்சை. ஏய், நான் உனக்கு இம்சையாடா? செத்த நேரம் சும்மா இரேண்டா. ராஜு, வாட் நான்சென்ஸ்? ஐயோ சார், உங்களை இல்ல சார், உங்களை இல்ல. நான் திருப்பி கூப்பிடுறேன் சார் உங்களுக்கு. என்ன ராஜு? சார் இங்க வேற ஒரு டிஸ்டர்பன்ஸ் சார், நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். ஏண்டா? நான் என்னடா பண்ணேன்? இம்சங்கிற, டிஸ்டர்பன்ஸ்ங்கிற? ஆமா, என் மைனிக்கு நீ மாப்பிள்ள பார்த்தது இல்லாம இப்ப என் அண்ணனுக்கும் மைனிக்கும் கல்யாணம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாப்பிளைக்கு திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்ற? என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? திரும்ப கூப்பிடுறேன்னு தானடா சொன்னேன், கல்யாண பேச்சு பேசுறதுக்கா கூப்பிடுறேன்னு. அவர் அப்படித்தானே நினைப்பாரு. நீ அதெல்லாம் இந்த சம்மந்தம் செட் ஆகாதுன்னு சொல்லி இப்ப கட் பண்ணி விட்டுருக்க வேண்டியதானே? நீ பாட்டுக்கு பேச்ச வளர்த்துக்கிட்டே போற. ஷூ, எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீ வேற டென்ஷன் படுத்தாத. இவன் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கா? பருப்பு கடைஞ்சிட்டு இருக்காளா? கூப்பிட அவளை. இங்க பாரு, என் அண்ணனும் உள்ள இருக்காரு, சும்மா போய் கதவை தட்டுன்னு சொல்லிட்டே இருக்க. உன் பேச்சு கேட்டு நானும் கதவை தட்டிட்டு இருக்கேன். என்னடா வேணும் உனக்கு இப்போ? அவங்க 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் கொஞ்ச நேரம் தனியா இருக்காங்க, அது பொறுக்கலையா உனக்கு? என் அண்ணனுக்கும் மைனிக்கும் நடுவுல நந்தி மாதிரி குறுக்க வர்றதே உனக்கு வேலையா போச்சு. என்ன இங்க சண்டை? என்ன இங்க சண்டை? ஏய் இந்தா பிசாசே, காலையில இருந்து எங்க போன? காலையில இருந்து இங்க தான்டா இருக்கேன். சரி இங்க வா, வெளியே வா. எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லு, வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏய் சுக்கி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள வெளியே வா, கதவை திறந்து. கதவை திறந்து வெளியே வர முடிஞ்சா முதல்ல தட்டும் போதே வெளியே வந்திருக்க மாட்டானா? என்னன்னு சொல்லுங்கடா. என்னது சொல்லுங்கடாவா? மைனி, அந்த அவங்க ரெண்டு பேரையும் உங்களை இல்ல. அம்மா எதுக்கு கதவை தட்டினீங்க குழந்தனாரே? அது மைனி. ஏய் இப்ப நீ வெளியே வந்து என்னன்னு கேட்க போறியா என்ன? உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கட்டியா போட்டு வச்சிருக்காரு உனைய? கட்டி தாண்டா போட்டு வச்சிருக்காரு. அதை நான் எப்படி சொல்லுவேன்? வெளியே வந்தா என் மானமே போயிடும். இந்த ட்ரெஸ்ஸோட நான் எப்படி வெளியே வருவேன்? உன்னையே தான் பக்கி கேக்குறேன். கோவப்படாத. கோவம் உடம்புக்கு நல்லதில்ல. ரிலாக்ஸ் ஆரு. என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. நீ பேசாம இரு குழந்தனாரே, என்ன விஷயம்? இல்ல மைனி, இவன் தான் கதவை தட்ட சொன்னான். டேய் என்னடா ராஜு? உங்க 2 பேருக்கும் கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு அப்பா உங்ககிட்ட டேட் கன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அவ்வளவுதானா? சரி, நான் அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிறேன், நீ கிளம்பு. கிளம்பவா? அப்பா கீழே வந்து உட்காந்துருக்காரு மணிக்கணக்கா, ஜோசியர் எல்லாரும் வந்திருக்காங்க. நீ டேட்டு சொன்னேன்னா குறிச்சிடலாம். என்னது, அப்பா வந்து மணிக்கணக்கா உட்காந்துருக்காரா? என்னங்க, எங்க அப்பா வந்து உட்காந்துருக்காரா மணிக்கணக்கா? ஆமா, வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? நான் இப்ப கீழே போனேன்ல, என் மாமனாரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னேன்லடி, இப்பதானே சொன்னேன். இல்ல நீங்க சொல்லல. எப்ப சொன்னீங்க? சொல்லவே இல்ல.
டேய் இங்க பாரு, இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? என் மாமியார் என்ன தேடுவாங்க, என் புள்ள என்ன தேடுவான் அப்படின்னு சொன்னேல. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஆமா உங்க அப்பாவும் உன்னை தேடுவாரு அப்படின்னு சொன்னேன்ல. ஆ, ஆமா சொன்னீங்க. நான் அங்க எங்க வீட்ல இருந்துகிட்டு இல்லனா ஸ்கூல்ல இருந்துகிட்டு என்ன தேடுவாருன்னு நினைச்சேன். இங்க கீழ வந்து உட்கார்ந்திருக்காரா? இங்க இருந்துகிட்டு தான் என்ன தேடுவாருன்னு சொன்னீங்களா? ஐயோ, அப்படின்னா நீங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தையை நான் நோட் பண்ணி வைக்கணும் போலயே. எங்க அவுத்து விடுங்க, எங்க அப்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கறீங்க. என்னை தேடுவார்லங்க. தேட மாட்டாருங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமாமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். போச்சு போச்சு போச்சு, அசிங்கமா போச்சு எனக்கு. இவங்க வேற வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்னால வெளியவும் போக முடியல, கீழே இறங்கியும் போக முடியல. ஐயோ, இங்க பாருங்க, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். இனிமேல் நான் அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். அவுத்து விடுங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கீழே போறேன். போலாம் போலாம். 2 பனிஷ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. 3ஆவதா ஒண்ணு பேசுனீங்கல்ல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஏ சுக்கி, இப்ப வெளியே வர போறியா என்ன? வர வியாழக்கிழமையும் அடுத்த வியாழக்கிழமையும் உனக்கு ஓகேவான்னு அப்பா கேட்டு வர சொன்னாரு பக்கி. இவன் ஒரு பக்கம், 3ஆவது பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா? இவர் ஒரு பக்கம்.